விளையாடுறதுனால தான் என்னமோ கொஞ்சம் லேட்டா உன்னோட கேம் புரிஞ்சுது. முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி அலைன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது. அதுக்கு நான் முரண். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் ப்ரோமோவே ரொம்ப அசத்தலா இருக்கு. அதாவது உங்க ஆப்பனண்டா நினைக்கிறீங்கல்ல அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க. இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கா அப்படி இல்லைன்னா சும்மா இவங்களுக்குள்ளேயே ஜாலியா ஆக்டிவிட்டி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் இதை தான் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆப்பனண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் நம்ம ரயான் பவித்ராவை சொல்கிறது, அதே மாதிரி நம்ம முத்து ஜாக்லினை சொல்கிறது, ஜாக்லின் விஷாலை சொல்கிறது, அவங்க பேரை சொல்லி அவங்கக்கிட்ட எது பிடிக்காது அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முத்து டே 1லேருந்து ஜாக்லினை ஒரு சந்தேக லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. அதே மாதிரி விஷால் அவர் எப்போவுமே லேட்டாக புரிஞ்சுப்பார் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் அவர் நல்ல கேம்ஸ் ஆடுறதை புரிஞ்சு தான் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது. கடைசியாக வந்த சௌந்தர்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு முத்துக்கிட்ட இந்த டீமு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ எனக்கு அவர்கிட்ட நான் அதை முரண்படுறேன் அப்படின்ற மாதிரி பேசினது. ஸோ இதெல்லாம் தான் முதல் ப்ரோமோவாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஃபினாலே வீக்டா, இன்னும் கொஞ்ச நாளில் முடியவே போகுது. அப்படி இருக்கும்போது இன்னமும் இதெல்லாம் தான் ப்ரோமோவாக கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் தான் டாஸ்க்காக கொடுத்துக்கிட்டு, இதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது. பட் இருந்தும் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதான் முதல் ப்ரோமோ. இதுக்கப்புறம் ஏதாச்சும் உருப்படியாக போகிறாங்களா அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.